இதுல குறிப்பா பார்த்தா வந்து, இப்ப எல்லாருமே முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகன தேடி ஓட ஆரம்பிச்சுட்டோம். என்ன கஷ்டம் வந்தாலும் இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஒரு டைம்ல வந்துட்டு தெய்வ நம்பிக்கையே கிடையாம இருந்த இருந்த மக்கள் நெறைய பேர் இருந்திருக்காங்க. தெய்வமே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க, இப்ப தெய்வம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது ஆகி எல்லாருமே வந்து முருகன தேடி ஓட ஆரம்பிச்சுட்டோம். முருகா நீ எங்க இருக்க? எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் யாரு கையிலனாலும் இப்ப வந்து டாட்டூ போடுற அளவுக்கே ஆயிருச்சு. வேல தூக்கி போட்டுக்கிறாங்க. "வேலுண்டு, மயிலுண்டு எதற்கும் பயமில்லை" அப்படின்னு சொல்ற மாரி எல்லா இடத்துலயுமே முருகன் வந்துட்டாரு. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இருக்கும்ல மேம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த முருகன வணங்குனா நல்லாருக்கும். அதிலயும் குறிப்பாக வந்து இந்த ராசிக்காரர்கள் இந்த முருகன தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. சித்தர்கள் அதிகமா வந்து சித்தர்கள் முருகன தான் நாடி போயிருப்பாங்க. ஒவ்வொரு முருகன் கோயிலையும் எடுத்துக்காட்டாக பார்த்தா, பழனிக்கு கீழ பார்த்தா போகர் இருப்பாரு. ஸோ, ஒவ்வொரு முருகன் கோயில்லயும் சித்தர் இருப்பாரு. சித்தரோட பார்வையில வந்து நிக்கிற கடவுள் யாருன்னா, முருகன் தான் வந்து காட்சியளிப்பாரு. முருகன் தான் நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. சரி, ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த முருகன வணங்கணும், அதுவும் சித்தர் எந்தெந்த முருகன வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? வணக்கம்மா. கண்டிப்பா நீங்க சொன்னபடி, சித்தர்கள் ராசிக்கு மட்டும் இல்ல. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சூட்சும முறையில சில கோயில்கள குடுத்துருக்காங்க. அப்போ சித்தர்கள் என்ன அப்டின்னா, அவங்க அனுபவிச்ச விஷயங்கள். இங்க போயி இந்த ராசினர் போனா இது நடக்கும் அப்படின்னு அனுபவிச்ச விஷயங்கள். அப்ப இந்த அனுபவம் அப்படிங்கிறது தான் சித்தருடைய வழிபாடு. அப்போ ஒவ்வொரு ராசியினரும் இப்போ ஒரு கோயிலுக்கு போறாங்க. எக்ஸாம்பிள் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்க முருகன் அப்படிங்கிறத தான் சொல்றோமே ஒழிய, நாங்க இந்த கோயிலுக்கு போனா தான் நடக்குமா அப்படின்னா, கண்டிப்பா அப்படிதான் நடக்கும்.